நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 10/4/2024 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் 7 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறோம்ங்க. 2 விதமான தீவனங்கள்ங்க. ஒன்று வந்து ட்ரை தீவனம், ஒன்று வந்து ஈரப்பதமிக்க தீவனம். ட்ரை தீவனம் ஈரத்தீவனம் இரண்டுமே 45 கிலோ எடைங்க. ட்ரை தீவனம் 18 ஐட்டங்கள் வந்து கலந்து வருதுங்க. அது வந்து 1100 ரூபா வருதுங்க. ஈரப்பதமிக்க தீவனம் 6 ஐட்டங்கள் கலந்து வருதுங்க. அது 550 ரூபா வருங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து சுற்றுலா 100 to 150 கிலோமீட்டருக்கு ட்ரை தீவனம் ஈரத்தீவனம் இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோங்க. 550 ரூபாய்க்கும் 1100 ரூபாய்க்கும் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோங்க. மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு ரதிமீனா பார்சல் சர்வீஸுங்க, A1 பார்சல் சர்வீஸுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்சல் சர்வீஸில் அனுப்பிச்சி கொடுத்துட்றோங்க. விற்பனை பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க தார்பார்க்கர் கிடாரிங்க. 22 மாதம் ஆச்சுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. இன்னும் பல்லு போடாமல் இருக்குதுங்க. நல்ல பெருவெட்டுங்க. நல்ல ப்ரீடு குவாலிட்டியிலும் இருக்குதுங்க. தார்பார்க்கர் கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க வட இந்திய கிடாரிகளில் தார்பார்க்கருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பியூர் ஒயிட்டாகவே தான் இருக்குங்க. அதனுடைய அறை காது உள்மடல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிங்க் நிறத்துலேயே இருக்கும். வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். பல்லு போடலிங்க. நல்ல பெருவெட்டுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. நீ வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நம்ம வந்து செனை ஊசியோ இல்லை வந்து வட இந்திய காளையோ இனச்சேர்க்கை பண்ணிக்கலாமுங்க. நல்ல தரத்தில் தெளிவாக இருக்கிற வட இந்திய தார்பார்க்கர் கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை 30,000 ரூபாய்ங்க. ஏன்னா தார்பார்க்கரில் அதிகமாக வந்து நிறைய கேட்குறாங்க. ஆனால் நல்ல கிடாரிகள் வந்து விற்பனைக்கே வர்றது இல்லைங்க. 1-2 தான் அவ்வப்போது எங்கேயாவது விற்பனைக்கு வரும். அது பல்லு போடாமல் நல்ல பெருவெட்டில் சுழி சுத்தத்தில் தெளிவாக இருக்குதுங்க. ரொம்ப நல்ல குணம்ங்க. மூக்கும் குத்தி இருக்குதுங்க. வேணும்னு நினைக்கிறவங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது. ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோம். கயிர்கள் மாற்றி கொடுக்குறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம போடுற பதிவுகளுக்கு தெளிவான விளக்கம் விலை நிர்ணயம் எல்லாமே நம்ம சொல்கிறோம். முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ஜோடி காங்கேயம் காளை கன்றுகள்ங்க. 2 கன்றுகளும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி இல்லைங்க. குறைப்பழுது இல்லை. ரெண்டுமே நல்ல மாடுகளுக்கு பிறந்த தெளிவான கண்ணுங்க. இடதுபுறம் இருக்கிற கண்ணு வந்து நல்ல திமிழ் அமைப்பு, நல்ல உடல் அமைப்புங்க. நல்ல நெட்டுப்போக்காக சாட்ட வராட்ட தெளிவான கண்ணு. வலதுபுறம் இருக்கிற கண்ணும் நல்ல மாட்டுக்கு பிறந்த தெளிவான ஒரு நெட்டுப்போக்கான காலக்கண்ணுங்க. ஜோடி காலக்கன்று இரண்டும் சேர்த்து விற்பனை விலை 19,000 ரூபாய்ங்க. சுழி சுத்தம், கழிப்பு சுழி கிடையாது, குறைப்பழுது கிடையாது. ரெண்டுமே நல்ல மாடுகளுக்கு பிறந்த தெளிவான கண்ணுங்க. வலதுபுறம் இருக்கிற கண்ணுக்கு 2 மாதங்கள் ஆச்சுங்க. இடதுபுறம் இருக்கிற கண்ணுக்கு 2.5 to 3 மாதங்கள் ஆகுதுங்க. ஜோடியாக 2 கண்ணுகளை வாங்கி வளர்க்கணும். காங்கேயம் கண்ணு குறைஞ்ச விலையில் வேணும். குடல்புழு நீக்கம் பண்ணியிருக்கிறோம். சுழி சுத்தமாக வேணும். ஜாயிண்ட் வாடகையில் உங்கள் இடத்துக்கு வந்து சேரணும் அப்படின்னா தாராளமாக இந்த கன்றுகளை தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 19,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 10 மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காளை கன்றுங்க. கழிப்பு சுழி இல்லைங்க. குறைப்பழுது இல்லை. வயிறு தொங்கல் இல்லை. தொப்புள் இறக்கம் இல்லைங்க. வால் இறக்கம் இருக்குதுங்க. கண்ணு நல்ல தெளிவான கண்ணு. 10 மாதம் ஆச்சு. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. மயிலை காலக்கண்ணு வேணும்னு நினைக்கிறவங்க சுழி சுத்தமான கண்ணு நல்ல கண்ணாக வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க. இந்த 10 மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காளை கன்றினுடைய விற்பனை விலை 12,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. நேரில் வந்து பார்க்கணும்னா மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து பாருங்கள். உங்களுக்கு மாடுகள் கன்றுகள் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கங்களை கேட்டு தெளிவு பண்ணிக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகனங்கள் தொடர்ந்து பயணிக்குதுங்க. அட்வான்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா கூட போதும். நேரில் வந்தாலும் முழு தொகை கட்ட வேண்டியதில்லை. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்குகிற மாடாகட்டும் கன்றாகட்டும் பாதுகாப்பான முறையில் கயிர்கள் மாற்றப்பட்டு வந்ததுன்னா நீங்கள் மீதி பணமும் வண்டி வாடகையும் கொடுக்கலாமுங்க.
பெரும்பாலும் ஜாயிண்ட் வாடகை தான் நம்ம பண்ணி கொடுக்குறோங்க. கண்ணபுரம் மாரியம்மன் தேர் திருவிழா வந்து வெகு சிறப்பாக நடைபெற ஆரம்பிச்சிருச்சுங்க. திங்கட்கிழமையிலேருந்து நடைபெறுதுங்க. நண்பர்கள் வந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாடுகள் கன்றுகள் வாங்குறதுக்கு நேரடியாக அங்கே வந்துட்டுருக்குறாங்க. நம்ம அங்கேருந்தும் விற்பனை வந்து பண்ணிகிட்ருக்குறோங்க. நம்ம வீட்லேயும் வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறோங்க. நாங்கள் தேர்திடலில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விளம்பர தட்டிகள் வந்து 2-3 இடத்துல நம்ம வச்சுருக்கிறோம். சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படிங்கிற விளம்பர தட்டி அங்கே இருக்குதுங்க. ரோட்டுக்கு வடவரமாக இருக்குங்க. அதாவது ஓலப்பாளையம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து மாரியம்மன் கோயிலேருந்து மேற்கு பக்கமாக பைபாஸ்லேயே வந்தோம்னா வலதுபுறத்தில் ரோட்டுக்கு வடக்கு புறமாக பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸ் வச்சுருப்போம். உள்ளே வந்து பந்தல் போட்டு நம்ம வந்து மாடுகள் கன்றுகளை விற்பனை செய்கிறோமுங்க. நண்பர்கள் மாடுகள் வாங்குறீங்களோ இல்லையோ நம்ம இடத்துக்கு வந்து பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகள் நம்ம காட்டுக்குள்ளேயும் நிறைய கொண்டு வந்திருக்கிறாங்க. வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு அவசியம் வேணும். அது நம்மகிட்ட தான் வாங்கணுங்கிறது இல்லை. எந்த பகுதியினுடைய நாட்டு மாடாகவும் இருக்கலாம், யாருக்கிட்ட வேணாலும் வாங்கியிருக்கலாம். கண்டிப்பாக நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் கொடுக்கறத உறுதிப்படுத்துதல் வேணும். ஒரு மாடாவது நாட்டு மாடு நம்ம வீட்டில் வச்சுருந்து நம்ம குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் கொடுக்கறத உறுதி பண்ணணுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 6 பல் 2ஆம் நீத்து கருடமுக காரி மாடுங்க. 8 மாதம் சினைங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. ஈத்து 2வது ஈத்துங்க. தலை ஈத்தில் காலையில் 1.5 சாயங்காலம் 1.5 கண்ணுக்கு போக பீச்சி இருக்குதுங்க. இது வந்து 2வது ஈத்துங்க. மாடு நல்ல குணவனமுங்க. காங்கைங்கன்று போடுறதுக்கு 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க. ஏன்னா நம்ம கொடுத்த மாட்டோட கன்று தான் இதுங்க. நல்ல பக்குவமாக வச்சுருந்தாங்க. ஒரு ஈத்து வந்து கறந்துட்டாங்க. போன ஈத்து வந்து காலக்கன்று போட்டிருந்ததுங்க. தலையீத்தில் 1.5 லிட்டர் கறந்துருந்தாங்க. இப்போ 2வது ஈத்து 8 மாதம் சினைங்க. இந்த கருடமுக காரியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 30,000 ரூபாய்ங்க. ஏன்னா 8 மாத சினையில் ஒரு கருடமுக காரி சுழி சுத்தமாக கறவைக்கு ஒழுக்கமாக கேரண்டியோடு வேணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம். விற்பனை விலை 30,000 ரூபாய்ங்க. அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2வது ஈத்து காங்கிரேஜ் மாடுங்க. 3 மாதமான வட இந்திய காலக்கண்ணோடு இருக்குதுங்க. மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்காமல் பாலுக்கு நிற்குதுங்க. இப்போதைக்கு காலையில் 2 சாயங்காலம் 2 கறவை வருதுங்க. இளங்கறவையில் 4.5 கறந்துருக்குறாங்க. தீவன பற்றாக்குறைங்க. கடந்த 20 நாளாக பார்த்துக்க முடியல. ஒரு பெரியவங்க தான் வச்சுருந்தாங்க. கறவைக்கு 100% ஒழுக்கம். கால் அணைக்க தேவையில்லை. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. நேரம் 2 லிட்டர் பால் கறந்துக்கலாம். பால் நல்ல திடமாக இருக்குதுங்க. பாலும் நம்ம கறந்து பார்த்துட்டோம். அதனால தான் வந்து முழுசாங்கே கறந்ததுனால தான் வந்து இங்கே கறக்கிற மாதிரி வீடியோ போடலைங்க. பால் கறக்கிற வீடியோ வேணுனாலும் நாளைக்கு கண்டிப்பாக அனுப்ப முடியுங்க. இந்த தரமான 2வது ஈத்து காங்கிரேஜ் மாடு வட இந்திய காலக்கண்ணோட வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 45,000 ரூபாய்ங்க. நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் ஒரு காங்கிரேஜ் மாடு வேணும், கண்ணோட வேணும். இன்னும் வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் சினையூசியோ காலையோ எதுவும் சேர்த்துலைங்க. இனி வரக்கூடிய நாட்களில் சேர்த்தலாம். கண்டிப்பாக நெட்டித்தாக கறக்கக்கூடிய மாடு தான். சினைக்கு சேர்த்துனாலும் ஒரு 4 மாதத்து வரைக்கும் பால் பீச்சலாமுங்க. இன்னும் ஒரு மாதம் கழிச்சு பீச்சினா கூட ஒரு 5 மாதத்தை கறவை நம்ம கறக்க முடியும். கண்ணு காலக்கண்ணு, மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குது. கறவைக்கு கால் அணைக்காமல் நிற்கிதுங்க. ரொம்ப பொறுமை. நேரம் 2 லிட்டர் பால் தெளிவாக கறந்துக்கலாமுங்க. இந்த ஈத்து கறந்துட்டு விற்றிங்கனாலும் கண்ணுக்குட்டியை வந்து பார்த்திங்கன்னா பால் விற்றும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 10,000, அதிகபட்சம் ஒரு 5,000 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யலாம். மாட்டை நம்ம வந்து ப்ரீடுக்கு நல்லா வச்சுக்கலாமுங்க. இளங்கறவையில் ஒரு 4.5 லிட்டர் வரைக்கும் கறவை வந்துச்சுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 45,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க. நல்ல முறையில் வளர்த்து தெளிவாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். பல் வந்து இப்போ தான் கடை முளைப்புங்க. ஈத்து 2ஆம் ஈத்தானுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். 100% பாலுக்கு நிற்கும். கறக்கிற வீடியோ வேணுனாலும் நாளைக்கு அனுப்ப முடியுங்க. இருந்த இடத்துல பாது கம்மிங்க.
இன்னும் வந்து நல்லா ஆட்டி ஊற்றி பக்குவம் பண்ணால் ஒரு 3 லிட்டர் கூட கொண்டு வரலாம். அது நம்ம கையில் வந்து ஆட்டி ஊற்றுற பக்குவத்துலேயும் நம்ம வச்சுருக்கிற தரத்துலேயும் தான் இருக்குதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 6 பல்லு 2வது ஈத்து நல்ல குணவனமான காரி மாடுங்க. நம்ம 2-3 நாட்களுக்கு முன்னாடி சென்னையில் விற்பனை பதிவாக போட்டிருந்தோமுங்க. இப்போ வந்து கன்று போட்டுருச்சுங்க. 6 பல்லு 2ஆம் ஈத்து ரொம்ப நல்ல குணமுங்க. பால் வந்து பார்த்திங்கன்னா சீம்பால் தான் இருக்குதுங்க. கன்று ஊட்டினது போக தான் நம்ம வந்து கறக்குதுங்க. கன்று ஊட்டினது போக ஒரு 1.5 லிட்டர் பால் சீம்பால் கறக்குதுங்க. நல்ல பால் ஆனாலும் வேலைக்கு ஒரு 1.5 லிட்டர் கறந்துக்கலாம். தலையத்துலேயும் அப்படி தான் கறந்தோம்னு சொன்னாங்க. மடி கூச்சம் இல்லை, உடல் கூச்சம் இல்லைங்க. கன்று மயிலக்கன்று காங்கைங்கன்று அருமையான கன்று போட்டிருக்குதுங்க. குறைஞ்ச விலையில் ஒரு நாட்டு மாடு வேணும், காங்கை மாடு காரி மாடு வேணும், பல்லு பாக்கியில் கறவைக்கு கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாமுங்க. பூங்காம்புங்க, கன்று காலக்கண்ணுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 35,000 ரூபாய்ங்க. பால் கறந்துட்டு விற்றிங்கனாலும் கண்டிப்பாக நட்டம் போகாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மாடை பாலை கறந்துட்டு விற்றிங்கனாலும் 25லேருந்து ஒரு 27 ரூபாய்க்கு விற்பனை ஆகுங்க. காலக்கண்ணு குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய்ங்க. அதிகபட்சம் ஒரு 5,000 ரூபாய்க்கு விற்கலாமுங்க. பாலை கறந்துட்டு விற்றாலும் நட்டம் போகாதுங்க. பல்லு பாக்கியில் பூங்காம்பில் வேற ஒரு நேரம் ஒரு 1.5 லிட்டர் கறவையில் ஒழுக்கமான மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம். கன்று ஊட்டினது போகத்தான் நம்ம சீம்பால் பீச்சுதுங்க. ஏன்னா நேற்று தான் வந்து கன்று ஈனுச்சுங்க. நல்ல மாடு, ரொம்ப பொறுமையான குணம், பல்லு பாக்கி, கறவைக்கு ஒழுக்கம், 1.5 லிட்டர் கறந்துக்கலாம். கன்று மாடு இரண்டும் சேர்த்து விற்பனை விலை 35,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பெருங்கூட்டு சுழி சுத்தமான 3வது ஈத்து மயிலை மாடுங்க. காளை கன்றுக்கு 60 நாள் டு 75 நாள் ஆகுதுங்க. 2 to 2.5 மாதங்கள் ஆகுதுங்க. மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க.
கண்ணு நல்ல ஒரு அருமையான கண்ணுங்க. மாடு வந்து நல்ல பெருவெட்டு மாடுங்க. மாடு சினையே இல்லைன்னா கூட 40 to 45,000 ரூபாய்க்கு விற்பனை ஆகுங்க. காலக்கண்ணை வந்து பால் வற்றும்போது குறைஞ்சபட்சம் 5,000, அதிகபட்சம் ஒரு 25,000 வரைக்கும் கூட விற்பனை செய்யலாமுங்க. ஏன்னா பால் வர்க்கமான மாட்டுங்கன்றுகள் அப்படின்னு எல்லா மாட்டுங்கன்னையும் நம்ம சொல்ல முடியாது. தாய்மாடு எவ்வளோ கறவைங்கிறத நம்ம கறந்து பார்த்து சொன்னால் தான் சொல்ல முடியுங்க. நல்ல மாடுங்க, தரமான காலக்கண்ணோடு இருக்குது. 3வது ஈத்தானுங்க. பாலோட அளவீடு மாட்டுக்காரர் சொன்னது சுண்டை பீச்சுனா காலையில் 4, சாயங்காலம் 3, 7 லிட்டர் பால் பீச்சலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தானுங்க நம்ம வந்து வாங்கி கொண்டாந்து கறக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சுங்க. ஒரு 9 மணி to 10 மணி ஆயிடுச்சுங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா நுரையோட 5 லிட்டர் பால் ஆயிடுச்சுங்க. அதனால் கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம். கால் அணைக்க வேண்டியதில்லை, வெச்ச காலம் எடுக்காது, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. மாடு கன்று ரெண்டுமே ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. நல்லா தாலி வச்சு நல்லா கறந்தீங்கன்னா காலையில் 4, சாயங்காலம் 3, ஒரு 7 லிட்டர் பால் வரைக்கும் கறக்கலாமுங்க. பூங்காம்புங்க. காம்பு ஒவ்வொன்றும் ஒரு 3 இன்ச் நீளம்ங்க. கறக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 61,000 ரூபாய்ங்க. ஏன்னா காங்கேயம் மாடுகளில் பால் வர்க்கமான மாடுன்னு சொல்லி நம்ம வருஷத்துக்கு ஒரு மாட்டை கூட போட முடியறது இல்லைங்க இந்த சூழலில். முதல்லலாம் மாதம் ஒரு பால் வர்க்கமான மாட்டை போட்டுட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து அப்படி ஒரு சூழலே இல்லாமல் போயிடுச்சுங்க. காலையில் 4 லிட்டர் கறக்கிறதும் சாயங்காலம் 3 லிட்டர் கறக்கிற மாடுகளினுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரியான காளை கன்றுகளை நம்ம வந்து இனவிருத்திக்கு வச்சுருந்தோம்னா அது வந்து நாளைக்கு வந்து இனச்சேர்க்கை பண்ணி நாளைக்கு இதிலிருந்து கன்றுகள் பிறக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அது பால் வர்க்கமாக இருக்குங்க. ஏன்னா தாய்மாடு உள்ள கறவையில் இருக்குது. கண்ணு நல்ல நெட்டுப்போக்கு, நல்ல முகலட்சணத்தில், தொப்புள் இறக்கம் இல்லாமல் அருமையான காலக்கண்ணாக இருக்குது. இந்த மாதிரி கன்றுகளை நம்ம தேர்வு செஞ்சு வளர்க்கும்போது நாளைக்கு வந்து நல்ல கன்றுகளாகவும் வரும். அதே சமயம் இதிலிருந்து பிறக்கிற கன்றுகள் நல்ல பால் வர்க்கமாகவும் இருக்குங்க. 4, 3, 7 லிட்டர் வரை கறக்கலாமுங்க. நீங்கள் கம்மியாக கறந்துட்டு கண்ணு கொடுறதுனாலும் நம்ம விருப்பம் தானுங்க. கால் அணைக்க வேண்டியதில்லை. பால் கறந்துட்டு இதே இதில் வச்சுருந்தீங்கனாலும் மாடு சனையே இல்லைனாலும் சந்தை மதிப்பாக 40 to 42 ரூபாய்க்கு விற்குங்க. காலக்கண்ணு 5லிருந்து 25 ரூபா வரைக்கும் கூட விற்பனை செய்யலாமுங்க. கண்டிப்பாக நஷ்டங்கிறது வராது. வளர்த்துனீங்கன்னா அருமையான கண்ணாக வந்து சேருங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 61,000 ரூபாய்ங்க. நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் 2 நேரம் கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்ங்க.